ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டோரி ஏன் போடுறது இல்லைன்னா, இப்போ 2 நாளாக எங்கள் வீட்டில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை வந்துடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டோரியெலாம் போட தேவையில்ல, ஏன் இந்த மாதிரிலாம் போடுற, பாட்டு பாடிக்கின்னு அப்படி சினிமா ஸ்டோரியெல்லாம் போடுற, ஏன் போடுற, ஜானி ஸ்டோரி மட்டும் போட்டிருந்தே ஏன் நீ போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனை. அதனால் நான் 2 நாளாக போடலை. இருந்தாலும் எனக்கு போடணும்னு எனக்கு ஆசை. இதனால் எந்த ஒரு தப்பும் இல்லை இல்லையா? நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலை. எல்லாம் வேறு மாதிரி ஒரு அசிங்கமாக ஒரு கிளாமராக பண்ணால் மட்டும்தானே தப்பு. நான் அந்த மாதிரி எதுனா பண்ணலை. நான் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டோரி மட்டும்தான் போடுறதா என்னுடைய ஒப்பீனியன் அதுதான். ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து மற்றவங்க வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க, தப்பாக பேசுவாங்க. சொந்த பந்தத்துலேயும் சரி மற்றவங்களாம் எல்லாம் ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அசிங்கத்தை கொடுத்துறாது அப்படின்னு ஒரு மாதிரி என்னை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து அசிங்கம் கிடையாது, இது கிடையாது. நம்ம வந்து நேர்மையாக போகணும், நேர்மையாக வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு இந்த யூடியூப் சேனலில் எனக்கு ஆசை, இந்த மாதிரி ஸ்டோரி பண்ணணும், நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கருத்துக்கள் வந்து வெளிப்படுத்தணும், நம்மளோட திறமையை வெளிப்படுத்தணும். அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு இடம் எதுனா யூடியூப் சேனல் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால் எனக்கு யூடியூப் சேனல் போடணும் தான் எனக்கு ஆசை. என் ஹஸ்பண்ட் வந்து போட வேணான்றாங்க. ஆனால் நான் போடுறதா வேணாமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ரெட் கலர் ஹார்ட் கொடுத்தீங்கன்னா போடுன்னு அர்த்தம், ப்ளூ கலர் ஹார்ட் கொடுத்தீங்கன்னா போடாதுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன கமெண்ட்டில் எனக்கு சொல்கிறீங்களோ அதை நான் செயல்படுத்துகிறேன். தேங்க்யூ.